ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு குடல் குழம்பு தான் வைக்க போகிறோம். குடல் குழம்பும் குடல் கிரேவியும் செய்ய போகிறேன். கிரேவிங்கிறது ரொம்ப நல்ல ஃப்ரை மாதிரி ரெண்டுமே அதை செய்ய போகிறேன். அதனால இப்போ குடல் நல்லா வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி 4-5 விசில் வச்சு வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதை வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் வதக்கணும். நான் பூண்டும் தனியாக அரைச்சிருக்கேன். அதனால் பூண்டு வந்துட்டு 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி. ஏன்னா இஞ்சி ஜாஸ்தி போட்டோன்னா ஒரு கசப்பு வரும். அதனால் இஞ்சி எப்போவுமே ஜாஸ்தி போடக்கூடாது. அதனால் நான் அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். நான் வந்துட்டு சும்மா கம்மியாக தான் செய்கிறேன். நாங்கள் 2 பேர் தானே. அதனால் 2 விதமாக செய்கிறதுனால பாதி குடல் எடுத்துகிட்டு நான் குழம்பா வச்சிட போகிறேன். இதில் வந்துட்டு இப்போ தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நான் எப்போவுமே தக்காளி வதங்கணுன்னா கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நான் வச்சுருவேன். ஏன்னா அந்த மூடி போட்டு வச்சிட்டாலே சீக்கிரம் அது வெந்துடும். வெந்துட்டாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வேலையும் முடியும். அதனால் இப்படி மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கணுன்னா நல்லா ரொம்ப நல்லாவே வதங்கிடும். அப்படியே நம்ம அமுக்கி உடச்சி விட்டுக்கலாம். அதனால நான் எப்போவுமே தக்காளி வதக்கும்போது நான் ஒரு செகண்ட் மூடியே தான் நான் வச்சு எடுப்பேன். இப்போ தக்காளி நல்லா நமக்கு வதங்கிருச்சு. இதில் வந்துட்டு நமக்கு தேவையான மசாலா போட்டுக்க வேண்டியதான். எந்த பாக்கெட்டுகளும் நான் வாங்கிறதில்ல. அதனால் இதில் வந்துட்டு இப்போ மிளகாய்த்தூள் தான் போட போகிறேன். மிளகாய்த்தூள் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான போட்டுக்கலாம். நான் இப்போ சும்மா ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் வந்துட்டு நல்லா காரம் இருக்கும். கலர் இல்லாட்டியும் காரம் நல்லாவே இருக்கும். அது மஞ்சத்தூள் வந்துட்டு நான் அரை ஸ்பூனாக தெரியாமல் போட்டுட்டேன். இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூனு, அதில் போட்டிருந்த ஸ்பூனை காணோம். அதனால் போட்டேன். மல்லித்தூள் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரச்சனையே இல்லை. மஞ்சத்தூள் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குடல் வேக வச்சுருக்கிற குடலை எடுத்துகிட்டு இதில் போட வேண்டியது தான். ஏன்னா நம்ம தேவையான மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். குடலை போட்டுட்டு குடலில் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை கிரேவிக்கு. கிரேவிங்கிறது ஃப்ரை மாதிரி தான் செய்வேன். அதனால் எல்லா தண்ணியும் தேங்காயில் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஊற்றி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும்.